உங்க முடிவுல நீங்க தெளிவா இருக்கிற மாதிரி என் முடிவுல நானும் தெளிவா தான் இருக்கேன். இன்னும் 20 நாள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன முடிவு எடுக்க முடியுமோ அதை தெளிவா எடுத்துருங்க. அப்புறம் நீங்களே நினைச்சாலும் நான் எங்க இருந்து போறதையும் தடுக்க முடியாது, உங்களை விட்டு போறதையும் தடுக்க முடியாது. ஒருத்தனை இந்த அளவுக்கு தான் சோதிக்க முடியும்னு கடவுளே ஒரு லிமிட் வச்சிருப்பார். அந்த லிமிட்டை தாண்டி கடவுளே யாரையும் சோதிச்சதும் இல்ல, கஷ்டப்படுத்தினதும் இல்ல. ஆனா நீங்க எவ்வளவு தூரம் முடியுமோ அதை தாண்டியே நீங்க என்ன தண்டிச்சிட்டீங்க, கஷ்டப்படுத்திட்டும் இருக்கீங்க. அப்போ நீங்க செஞ்ச தப்பெல்லாம் சரின்னு சொல்ல வரீங்களா? நான் எந்த தப்பும் செய்யலன்னு சொல்ல வரேன். வேண்டாம் ஆதி, திரும்பவும் அதை பத்தி பேச வேண்டாம். நான் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நடந்ததை மறக்கிறது மட்டும் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்ல. அதுல என்ன சரி இருக்கு, என்ன தப்பு இருக்குன்னு அதுல கொஞ்சமாவது யோசிக்கணும். பாரதி, நமக்கு சரின்னு படுறது அடுத்தவங்களுக்கு தப்பா படலாம், அடுத்தவங்களுக்கு சரின்னு படுறது நமக்கு தப்பா படும். அதுக்காக அவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு ஆயிடாது, நம்ம பண்றதெல்லாம் சரின்னு ஆயிடாது. ஒருத்தன் தப்பே பண்ணிருந்தாலும் அவன் பண்ணதுல நியாயம் இருக்கான்னு ஒரு தடவை கேட்டாவது பார்க்கணும். அதை விட்டுட்டு அவன் செஞ்ச தப்புக்கு மட்டும் தண்டனை கொடுக்கணும்னு பாக்குறது அவன் செஞ்சதை விட பெரிய தப்பு. இத்தனைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்ல வரேன். ஆனா நீங்க அதையும் காது கொடுத்து கேட்கல. சரி, நான் தப்பே பண்ணலனாலும் பரவாயில்ல, என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சிர, அதையும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல நான் என்ன தாங்க பண்றது? இப்ப கூட நான் என்ன சொன்னாலும் அது உங்க மண்டையில ஏறாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க என்னைக்குமே பதில முடிவு பண்ணிட்டு அதுக்கான கேள்வி கேட்கலான்னு யோசிக்கிறவங்க. அப்புறம் நான் உங்களை விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணது எனக்காக இல்லை, உங்களுக்காக தான். நான் இருந்தா உங்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இப்படிலாம் நீங்க தானே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க சொன்னதுக்கும் கேட்டதுக்கும் என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. ஆனா நாம இங்க இருக்கிறதே அழகரையும் ஆண்டாளையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான். அவங்க ஒண்ணு சேராம நீங்க இங்க இருந்து போறது சரின்னு தோணுதா? அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஒருத்தர் புரிஞ்சு ஒண்ணு சேரணுங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க. அழகருக்கு ஆண்டாள் பச்சை கொடி காட்டிட்டாங்கன்னு இது அவனே என்கிட்ட சொன்னான். இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை ஆண்டாளோட அப்பா மட்டும்தான். அழகர் அதையும் ஈஸியா பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். அவங்கள காரணம் காட்டி என்ன இங்க இருக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. என் முடிவு இதுக்கப்புறம் மாறாது. கவரிங் செயின் எப்படி தங்க செயினா மாறிச்சு, தங்க செயின் எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னு தானே நீங்க மாத்தி வச்ச கவரிங் செயினை மறுபடியும் தூக்கி உங்க பாக்கெட்ல வச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்த தங்க செயினை திருப்பி வச்சுட்டேன். எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒத்துக்கிறேன், நானு என்ன மாதிரி ஒருத்தன் யாருக்கு மருமகனா வந்தாலும் பிடிக்காதான். ஆனா அப்படியே இருந்த அந்த வாழ்க்கை நல்லாவா இருக்க போகுது. ஆண்டாலே சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. எதுக்கு நீங்க மட்டும் முறுக்கிட்டு இருக்கிறீங்க? அதான் உங்க பொண்ணு ஆசைப்பட்டா நீங்க நடந்ததெல்லாம் மறந்துடுங்களேன். மருமகனா ஏத்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. நான் அவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டு போறோங்க. எதை மறக்க சொல்லிட்டு இருக்க நீ? எதை மறக்க சொல்லிக்கிட்டு இருக்க? ஊரை கூட்டி சொந்த பந்தத்தை கூட்டி என் பிள்ளைய கல்யாண மண்டபத்துல மணவர வரைக்கும் கூட்டிட்டு வருவேன். நீ நோகாம வந்து பொண்ணை மாத்தி கூட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவ. அதை நான் மறக்கணுமா? இல்லை, 20 வருஷம்டா, 20 வருஷம் 4 தடவை பிரசிடண்ட் எலெக்ஷன்ல நின்னு ஒரு தடவை கூட தோக்காம இப்போ வரைக்கும் கௌரவமா பிரசிடண்டா வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அதை நீ வந்து கெடுப்ப, நானும் அதை மறக்கணும். இல்லை, அதெல்லாம் கூட பரவாயில்லடா. என் வீட்டுக்குள்ளேயே வந்து உட்கார்ந்துக்கிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைகளையே நீ எனக்கு எதிராக பேச வைப்ப, அதையும் நான் மறக்கணும். எதுக்கு மாமா நடந்ததே பேசிட்டு இருக்கிறீங்க? பண்ணது எல்லாத்துக்குமே நான் உங்க காலில் விழுந்து பண்ணி. அப்ப நீங்க நடந்ததே பேசிட்டு இருக்காதீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நானும் ஆண்டாலும் நல்லா இருந்துட்டு போறோம். எப்படி எப்படி எப்படி? ஏலே, நீ என் மவளுக்கு புருஷனா வரணும்னு சொல்லி நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஏலே, நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னை பார்த்தா எனக்கு கிறுக்கு பையன் மாதிரி தெரியுதாடா உனக்கு? என் பொண்ணு நினைக்கிறது முக்கியம் இல்ல,
இந்த வீட்ல என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாதுன்னு முடிவு பண்றதுக்கு இந்த தர்மலிங்கமா இருக்கணும். ஆ? டேய், உன்னை இன்னைக்கு மட்டும் இல்லடா, என்னைக்குமே பிடிக்காதுடா எனக்கு. என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும், அவளை எப்படி சந்தோஷமா வைக்கணும்ட்டு எனக்கு தெரியும். என்ன, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த வீட்டை விட்டு ஓடுறதுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. எதுக்கு இந்த பிடிவாதம் உங்களுக்கு? நேத்து வரைக்கும் எனக்கும் ஆண்டாளுக்கும் நடுவில் இருந்தது வேற சரியா, இப்போ இருக்கிறது வேற. அதை ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு எங்களை வாழ விடு, அவ்வளவுதாங்க சொல்லுவேன். ஏலே, என் மவளை பத்தி எனக்கு தெரியுமடா. ஆ? அவ நான் எது சொன்னாலும் செய்வா. இருக்கீங்க போற போக்க பார்த்தா தனிமை தான் எனக்கு துணையா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது ப்ரோ. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். முதல்ல நடக்குமானே தெரியல, அப்புறம் எப்படி நல்லதா நடக்கும்னு நம்புறது? இப்போ எதுக்கு விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கீங்க? திங்க் பாசிட்டிவ் பிரதர். நல்லதே நினைங்க, நல்லதாவே நடக்கும். லைஃப்ல நாம நினைக்கிற மாதிரி மட்டுமா நடக்குது? நேத்துக்கு தப்பா தெரிஞ்சவங்க இன்னைக்கு சரியா தெரியவாங்க, இன்னைக்கு சரியா தெரியறவங்க நாளைக்கு தப்பா தெரியலாம். எதுவுமே நம்ம கையில இல்லையே. ஏங்க, இப்ப எதுக்கு துறவி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில எதுவுமே வேண்டான்னு இருக்கிறவங்க மட்டும் துறவி இல்லை, தேவைப்படுற எதுவுமே கிடைக்காம இருக்கிறவங்களும் துறவிதான். நீங்க யாரையோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்கன்னு மட்டும் புரியுது. ஆனா நீங்க யார மனசுல வச்சு பேசுறீங்கன்னு தான் எனக்கு புரியல. நமக்கு பிடிச்சவங்க மனசுல நாம இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படுறதா, இல்ல அவங்களுக்கு மனசே இல்லைன்னு நினைச்சு வேதனைப்படுறதான்னு தெரியலண்ணே.